அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு சுண்டல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த கத்திரி முருங்கை செஞ்சுருந்தேன். ஆனாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இந்த கத்திரி முருங்கை இப்படி கொத்து கொத்தாக இல்லாமல் ஒவ்வொரு இலையாக இப்படி உருவி எடுத்துக்கோங்க. அந்த கந்து கந்து மாதிரி இருக்கிறதெல்லாம் வீசிட்டு இப்படி ஒவ்வொரு இலையாகவே உருவி எடுத்துக்கொள்ளணும். எடுத்ததுக்கு பிறகு இப்படி கத்தியை கிட்ட கிட்டையால் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறதால. நீங்கள் இதுக்கும் பார்க்க சின்னதாகவே வெட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன். கழுவ போக்குள்ள கட்டி கட்டியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் கையால் உதிர்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான ஒரு அரை மூடிக்கு போல் தேங்காய் துருவி எடுத்து வச்சிக்கிறேன். அதை அதோடு சேர்த்துட்டு நல்லா பெனஞ்சு விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி பெனஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கட்டி கட்டி மாதிரி இருக்கிற இலையெல்லாம் இப்படி உடச்சி விட்டு கையால் இப்படி எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பெனஞ்சு எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் கொஞ்சம் கூடையாக சேர்த்தா தான் இந்த கத்திரி முருங்கைக்கும் சும்மா முருங்கைக்குனாலும் சரி டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சுண்டலுக்கு. அதனால் தேங்காய் கொஞ்சம் கூடையாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தாச்சி அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இன்னொரு துண்டு ரம்பை, அப்புறம் ஒரு வெங்காயம் 2 கொச்சிக்காய் போல் வெட்டி சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நான் பிரட்டி வச்சிக்கிற இலக்கறி அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இலையெல்லாம் அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாசி என்ன சரி மற்றது கொஞ்சம் மேலையால் தூவி விட்டுட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இருந்தால் அவங்கக்கிட்ட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் காரத்துக்காக நான் துண்டு கொச்சிக்காய் சொட்டு போல் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்க்கலும், இல்லாட்டி தேவையில்லை. இப்போ அடியில் வைக்கிற வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாம் சுண்டலோடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிரட்டி விட்டுவிட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சுண்டல் ரெடி ஆகிரும். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட ஊரில் வைக்க போக்குள்ள நிறைய முருங்கை மரமெல்லாம் இருக்கும். எங்களோட உம்மா நிறைய உடச்சி கொடுப்பாங்க கந்தை பார்க்க சொல்லி. அப்போயெல்லாம் நான் நிறைய இலையெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டு சும்மா மேலையால் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொடுப்பேன். இலையெல்லாம் நிறைய வீசிப்பட்டு தான் இருக்கும், கணக்கு கூட எடுக்க மாட்டேன் அதெல்லாம். ஆனால் அதோட அருமையெல்லாம் இப்போ தான் விளங்குது. இங்கே 100 ரூபா கொடுத்து ஒரு கட்டு வாங்க போகக்குள்ள தான் ஏண்டா அப்படியெல்லாம் வீணாக்கினோம், சாப்பிடவே மாட்டேன் அந்த டைமில். உம்மா போட்டு கொடுத்தாலும் எனக்கு வேணாம்டே இருப்பேன். இலக்கறிட அருமை எனக்கு இப்போ தான் விளங்குது. ஆனால் கொழும்புல எல்லாம் சரியான ரேர், முருங்கை மரத்தெல்லாம் காண்றதுக்கே கஷ்டம். ஆனால் இப்போ எல்லாம் வாங்கினா ஒரு இலையை கூட வீசுறது இல்லை, கந்தை மட்டும்தான் வீசுவேன். எல்லா இலையையும் உருவி எடுத்துட்டு எங்களோட சார் சின்னத்தில் படித்து கொடுப்பாங்க. இந்த இலை ஒரு முருங்கை இலையோட சக்தியே ஒரு முட்டைக்கு சமம். முட்டை வாங்க எங்களுக்கு வசதி இல்லாட்டியும் இந்த முருங்கை இலையை சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் அதோட அருமையெல்லாம் விளங்குது. எங்களுக்கு இன்னொரு குடும்பம் பாபாவெல்லாம் வந்ததுக்கு பிறகு பாபாக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட கொடுக்கணும், சரியான சக்தி இருக்குது இதில் எல்லாம்ட்டு இப்போ தான் எங்களுக்கு அருமையே விளங்கிருக்கு. அதனால் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை வாங்கி வீட்டில் சமைக்கிறேன் அவங்களுக்காக. சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சுண்டல் ரெடியாகியாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை எல்லாரையும் சந்திக்க வரேன். பாய்.